நான் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எங்க வீட்டுக்கு பின்னாடி 2 சிட்டுக்குருவிங்க கூடு கட்டி வாழுதுங்கங்க. அதுக்கு நான் அப்பப்ப மில்லட்ஸ் போடுவேன். சரியான பயந்தாங்கோலிங்க. நாங்க வெளிய போனாலே பறந்து ஓடி போயிருங்க. பட் என்ன சந்தோஷம்னா, எங்கள நம்பி இவங்க வீடு கட்டி வாழ்றாங்க. ஸோ டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். நேத்தோட சாட்டர்டேவோட லஞ்ச் மெனு தான் நான் காட்டுறேன். அவரக்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். குட்டி குட்டியா நறுக்குன அவரக்காவ குக்கர்ல கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வச்சு நான் இறக்கிருவேன். ஸ்டீமை உடனே நான் எடுத்துருவேன். ரைஸுக்கு தண்ணியை வச்சுட்டேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு செய்வேன் அவரைக்காவை. பட் எனக்கு தக்காளி இல்லை, அதனால வெங்காயம் பூண்டை மாத்திரம் வச்சு நான் செய்கிறேன். ஆயில் கொஞ்சோண்டு விட்டு கடுகு விட்டுட்டு பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் நறுக்குனதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்புறம் மசாலா போடணும். அதுக்குள்ளே தண்ணி ஒலை கொதிச்சிருச்சு. நல்லா ஊற வச்ச ரைஸ். இது ராஜமுடி ரைஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் மைசூரில் வாங்கினோம். அதையும் அடுப்பில் ஏற்றியாச்சு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பெல்லாம் போட்டு இந்த வதக்குன வெங்காயத்தோட போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அவரைக்காவையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ரைஸும் கொதிச்சிருச்சு. வடிச்சிடலாம். அந்த தண்ணியை நான் கொஞ்சோண்டு குடிப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வடிச்சாச்சு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா வடித்த சாதம், முள்ளங்கி முருங்கைக்காய் போட்ட சாம்பார், நம்ம செஞ்ச அவரைக்காய் பொரியல் அண்ட் கொத்தவரங்காய் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அது, ஸோ எனக்கு மட்டும்தான் இது. அண்ட் ஈவினிங் சப்பாத்திக்கு சோயா சங்க்ஸ் கிரேவியும் செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க இன்னைக்கு லஞ்ச். தேங்க்யூ ஸோ மச்ங்க. சீக்கிரமாக பார்க்கலாம். See you soon. Bye.